தளபதி விஜயோட தமிழக வெற்றி கழகம் கட்சியை ஓபன் பண்ணி ஒரு வருஷத்துக்கு மேல ஆகுதுங்க. சக்சஸ்ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணிட்டாரு. 2வது வருஷத்துக்கு போறாங்க தமிழக வெற்றி கழகம். விஜய் ஒரு ஃபங்க்ஷன் வைக்கிறாரு. அந்த ஃபங்க்ஷன்ல திமுக கட்சியையும் பிஜேபி கட்சியையும் இன்டைரக்டா வச்சு தரமான சம்பவம் பண்ணிட்டாரு. விஜய் என்ன சொல்றாருன்னா, எங்க தமிழ்நாட்டுக்கு இருமொழி கொள்கை போதும், தமிழ் இங்கிலீஷுமே போதும்பா. தமிழ் வந்து நான் எங்க அறிவை வளர்த்துக்கிறோம், இங்கிலீஷ் வந்து நாங்க எங்கேயாவது வேலைக்கு போனா அது எங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும், ஹிந்தி வேண்டாம்பா அப்படின்னு பேசியிருந்தாரு. விஜய் அடுத்த மாசம் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா டிஸ்ட்ரிக்ட்க்கும் போய் மக்கள்கிட்ட டைரக்டா பேச போறாரு. இந்த ஆட்சியில உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்குதா? நான் ஆட்சிக்கு வந்தா, தமிழக வெற்றி கழகம் ஆட்சிக்கு வந்தா மக்கள் உங்களுக்கு என்ன பண்ண போறேன் அப்படிங்கிறத மக்கள்கிட்ட டைரக்டா பேச போறாரு. இன்னைக்கு என்ன பண்ணிருக்காருன்னா, இந்த ஒய்எம்சிஏ கிரவுண்ட் இருக்குல்ல சென்னையில, அந்த ஒய்எம்சிஏ கிரவுண்ட்ல முஸ்லீம்களுக்குலாம் இந்த நான்வெஜ் போட போறாரு. இப்போ இந்த மாசம் ஃபுல்லா வந்து ரம்ஜான் மாசம் தான். இப்போ முஸ்லீம்களை எல்லாம் வர சொல்லி ஒரு 2000 பேருக்கு மட்டன் பிரியாணி, சிக்கன் 65, நோன்பு கஞ்சி, அதுக்கப்புறம் இந்த வெஜ் சமோசா இதெல்லாம் ரெடி பண்ணியிருக்காரு. அதை ரெடி பண்ணி இந்த இஸ்லாமியர்களுக்கு விருந்து சர்வே பண்ண போறாரு.